மதுக்கடையை ஒழிக்கிறதுக்கு மதுவை ஒழிக்கிறதுக்கு ஒன்றிய அரசு மதுவை ஒழின்னு திறந்தவன் தொடர்ச்சியா மீனவனை கடத்தி கொண்டு போறான், அவனை சிறை பிடிக்கிறான், படகை பறிக்கிறான், மொட்டை அடிச்சு விடுறான். வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க, இங்க பெருமை வேற கிடக்கு. அப்ப எனக்கு ஒரு கனவு இருக்கு, இதை ஏற்றுக்கொண்டு எவர் வரின்னு ஏற்போம். குறிப்பா இந்திய திராவிட கட்சிகள் தவிர்த்து 100 ஆண்டுகள் திமுக ஆட்சியில் இருக்கும். தமிழ்நாடு இருக்குமா? வச்சிருக்கீங்களா? மாநில தன்னாட்சிங்கிறது வெற்று வார்த்தையை தவிர இந்த 75 ஆண்டுகளை நீங்க காப்பாற்றி வச்சது சொல்லுங்க. மதுக்கடையை ஒழிக்கிறதுக்கு மதுவை ஒழிக்கிறதுக்கே ஒன்றிய அரசு மதுவை ஒழின்று திறந்தவன். மதுக்கடையை திறந்தது யாரு? மாநில அரசா இந்திய ஒன்றிய அரசா? மதுக்கடையை திறந்த நீ அப்புறம் சாவி அவன்கிட்ட கொடுத்துட்டியா? அவன் வந்துதான் கூட்டணுமா? எப்படி கதை? திடீர்னு காவல்துறை மேல நம்பிக்கை வர மாட்டேது, சிபிசிடி விசாரணை. அப்ப திருப்பி சிபி நீ தானே மாநில சுயாட்சி பேசுன, மாநில தன்னாட்சி, அப்புறம் சிபி விசாரணை. சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க துப்பு இல்ல, அதுக்கு வலிமை இல்லை, அதுக்கு ஆற்றல் இல்லையா? அந்த உரிமையை கூட வச்சுக்கிற மாட்டீங்களா? அத இந்திய ஒன்றிய அரசு தான் எடுக்கணும் அப்படின்னு. சாதிவாரி இடஒதுக்கீடு கொடுத்தது யாரு? அருந்ததற்கு 3 விழுக்காடு உள்ஒதுக்கீடு கொடுத்தது யாரு தம்பி சொல்லுங்க? கொடுக்குற உரிமை இருக்கு. இஸ்லாமியர்களுக்கு 3.5 விழுக்காடு கொடுத்தது யாரு? கொடுக்குற உரிமை இருக்கு. 10.5 அந்த வன்னியர்களுக்கு படையாட்சிகளுக்கு கொடுத்தது யாரு? மாநில அரசு. கொடுக்குற உரிமை இருக்கு. கொடுக்குற உரிமையை பெற்றுக்க நீ சாதிவாரி கணக்கு எடுக்கிற உரிமை பெறலையா? இந்த நாடகத்தை எல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கிறதுக்கு என்ன? நீங்க போடுற நாடகம் ஒரே திரைக்கதை, ஒரே வசனம், அதே மூஞ்சி. ஒண்ணு வசனத்தையாவது மாத்தி தொலைங்க, ஒண்ணு திரைக்கதையே மாத்துங்க. சொல்லும் போது திராவிட இயக்கம்னா மத்திய அரசு அழுத்தமான குரல் கொடுக்குறது எங்க? நான் ஒவ்வொன்னா கேட்டேன், பதில் சொல்லணும். நீங்க கேட்டீங்களா? இந்தி திணிச்சது யாரு? இந்திய திணிச்சது யாரு? இந்திய ஒன்றிய அரசு, காங்கிரஸ் ஆட்சி. எதிர்த்து போராடினது நீங்க இல்ல, மாணவர்கள் மற்றும் பொதுவான மக்கள். நீங்க பயன்படுத்தி ஆட்சி பண்ணீங்க. இந்தியை திணிச்சவனோடவே சமரசம் செஞ்சு கூட்டணி வச்சது யாரு? மிஸ்ஸாவை கொண்டு வந்து உங்களை ஒடுக்குனது யாரு? காவிரி நதிநீர் உரிமையை பறிச்சது யாரு? கச்சத்தீவை எடுத்து கொடுத்தது யாரு? நீர் உரிமைகள் எல்லாம் பறி கொடுத்தது யாரு? எல்லா கல்வி பொதுப்பட்டியலிருந்து மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியல் கொண்டு போனது யாரு? மருத்துவ உரிமை தூக்கிட்டு போனது யாரு? சாலை போடுதல், பராமரித்தல், தேசிய நெடுஞ்சாலை தூக்கிட்டு போனது யாரு? மொத்த வரியும் வாரி தூக்கி எடுத்துட்டு போனது யாரு? இதையெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் அங்க கொடுத்துட்டு என்ன மாநில உரிமை பத்தி மின் உற்பத்தி விநியோகம் யார்கிட்ட இருக்கு? அவங்களும் மாநில சுயாட்சி தானே பேசுறாங்க. சரி, கையெழுத்து போட்டாங்கல்ல, நீங்க வாங்கிட்டு வந்து நீங்க போய் போராடி வாங்கிட்டு 39 உறுப்பினர் கொண்டு நீங்க இப்ப 40 வச்சிருக்கீங்கல்ல. உறுப்பினர்களா பூ முட்டையா அப்படியே உட்கார்ந்து இருந்துச்சு வர்றதுக்கு? அப்ப பேசாம என்ன பண்ணீங்க? தொடர்ச்சியா மீனவனை கடத்தி கொண்டு போறான், அவனை சிறை பிடிக்கிறான், படகை பறிக்கிறான், மொட்டை அடிச்சு விடுறான். வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க, இங்க பெருமை வேற கிடக்கு. 75 ஆண்டு முற்பெரும் விழா என்னது? உங்களுக்கு உரங்களும் கொண்டாட்டம், நாட்டு மக்களுக்கு திண்டாட்டம் தவிர வேற என்ன இருக்கு? 2009 யார்கிட்ட இறங்கி வர வச்சு தம்பி விஜய் கூட்டணிக்கு அழைச்சா கூட்டணிக்கு அவர் அழைச்சா இல்லைங்க, அப்படி எங்க பார்த்திருக்கு? நான் யார் கூட்டணிக்கு அழைச்சு காத்து இருக்கிறோம் இல்லைங்க. நீங்க என்ன அப்படி பேசுறீங்க? தப்பு சொல்லாதீங்க. என் கொள்கையை ஏற்ற இங்க இருக்கிற அரசியல் கட்சிகளுக்கு தலைவர் யாரு? அவர்களே. எனக்கு தலைவன் யாரு? உங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்லை. எனக்கு ஒரு கோட்பாடு, கொள்கை, எனக்கு பாதை, பயணம், இலக்கு எல்லாம் தெளிவா இருக்கு. புரியுதா? இது என்னுடைய கோட்பாடு கிடையாது. பல 100 ஆண்டுகளா எனது முன்னோர்கள் தூக்கி சுமந்த கனவு, எங்களுடைய தலைவன் தூக்கி சுமந்த கனவு. நாங்கள் ஒரு லட்சியவாதிகள். நாங்கள் ஒரு உயர்ந்த லட்சியத்தை தூக்கி சுமக்கிற லட்சியவாதிகள், வெறும் அரசியல்வாதிகள் இல்லை. எனக்கு என் நாட்டை எப்படி மாற்றி படைக்கணும், கல்வி எப்படி இருக்கணும், மருத்துவம் எப்படி இருக்கணும், வேளாண்மை எப்படி கட்டமைக்கணும், நீர் வளத்தை எப்படி பெருக்கணும், இப்படி தடையற்ற மின்சாரத்தை இந்த வழியில உற்பத்தி செய்து சூழலுக்கு கேடு இல்லாத மின் உற்பத்தியை செய்து கொடுக்கணும். அப்படி இருக்குது. என் பிள்ளைகளுக்கு இவ்வளவு வேலை வாய்ப்பு கொடுக்கணும், இப்படி இருக்கணும், வறுமை பசிங்கிற சொல்லு இல்லாம ஒழிக்கணும்னு ஒரு கனவு இருக்கு. இந்த பூமி தாயை நான் பச்சை வேலை போத்தணும்னு நினைக்கிறேன். அது நீ அப்படி இல்லையா? புவி வெப்பமாகுது, பருவநிலை மாறிடுச்சு. மாத்தினியா மாறிச்சா? கேள்விக்கு பதில் வச்சிருக்கீங்களா? அப்ப எனக்கு ஒரு கனவு இருக்கு, இதை ஏற்றுக்கொண்டு எவர் வரின்னு ஏற்போம். குறிப்பா இந்திய திராவிட கட்சிகள் தவிர்த்து